ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, Redmi 9 இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே Redmi Note 9 அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் அந்த வீடியோ பாருங்கள். சரி இப்போ வாங்க நம்ம Redmi 9 ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி இப்போ வாங்க நம்ம Redmi 9 ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா Redmi 9 ஃபோனோட ஃபோட்டோ போட்டு Redmi 9 எழுதியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னாலும் Redmi 9 எழுதியிருக்காங்க. பாக்ஸோட கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஜிபி ரேம், என்ன ரோம், என்ன கலர் வேரியன்ட்னு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம். பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தர் நம்மளுக்கு ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் கைடு, பேப்பர் ஒர்க்ஸு, வாரண்டி கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் கலரில் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. இது சைடில் வச்சுட்டு வேறு என்ன பாக்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Redmi 9 ஃபோன் இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு. இது சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் பாக்ஸில். அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். இது வந்து ஒரு 10 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். ஓகே, சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் பாக்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது வந்து ஒரு டைப்-C சார்ஜிங் கேபிள், USB to Type-C சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அப்படியே இந்த பவர் லாக், அன்லாக் பட்டன் மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க. அது பக்கத்தில் பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. Type-C சார்ஜிங் போட்டு இருக்குது. ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6.53 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளே தராங்க. இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே. கார்னி கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோடு தராங்க. பிக்சல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1080 x 2340 பிக்சல் தராங்க. பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 400 நைட்ஸ் பிரைட்னஸ் தராங்க. ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 19.5:9 ரேஷியோ தராங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து டியூ ட்ராப்னு வச்சுருக்கு பாருங்கள், அதுதாங்க செல்ஃபி கேமரா. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. f2.0 அப்பச்சரில் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தராங்க. நடுவில் வந்து குவாட் கேமரா செட்டப் தராங்க. 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா தராங்க f2.2 அப்பச்சரில். 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா தராங்க f2.2 அப்பச்சரில். 5 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா தராங்க f2.4 அப்பச்சரில். ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் தராங்க f2.4 அப்பச்சரில். அப்படியே கேமரா கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தரல, பின்னாடி ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி தராங்க. பெரிய பேட்டரி. 18 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 வோல்ட்டுக்கான அடாப்டர் தான் தராங்க. வேணும்னா நீங்கள் கடையில் 18 வோல்ட் வாங்கி சார்ஜ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்துருவோம். MediaTek Helio G80க்கான ஒரு சிப்செட் தராங்க. இது வந்து ஒரு octa-core சிப்செட். இது வந்து 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் ரன் ஆகுது. OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 OS தராங்க. இது வந்து Android 10 மேலே ரன் ஆகுது. GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali G52க்கான ஒரு GPU தராங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 198 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோனோட பில்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்னி கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் தராங்க டிஸ்பிளேக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னான்னு கேட்பீங்க. அதோட எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எத்தனை ஜிபி ரேம், என்ன வேரியண்ட்டில் எவ்வளோ பெரிஸ், அதோட எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் த வீடியோ.